ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். ஹாய் பாரதி, வெல்கம் பேக் பாரதி. என் கழுத்துல ஏதோ போட்டுருக்கேன், அதை அப்படியே கொஞ்சம் காமிச்சிரு. சவுண்ட் கேட்கல. ரைட்டு. அதான் காலையிலயும் விசிலு, நைட்டு விசில் தான் போல இருக்கு. நேத்து நமக்கு வந்து டே ஃபார் விசில். ரைட்ரா. சரி, எஸ். சரியான ஒரு மேட்ச், பட் சரியான ஒரு மேட்ச்லாம் இல்ல. ஒரு ஒன் சைடட் அஃபேர் தான் நமக்கு அப்படியே தெரிஞ்சிருச்சு. சிஎஸ்கே போட்டு பொசிக்கிட்டாங்க எம்ஐஏ. இதெல்லாம் வந்து எல் கிளாசிக்கோ அப்படி இப்படின்னு எல்லாம் பில்டப் பண்ணாலும் அந்த இந்தியா பாகிஸ்தான் எப்படி நம்ம பில்டப் பண்ணி வழக்கம் போல புஷ்ஷுன்னு போகுமோ அந்த மாதிரி தான் போயிடுச்சு இதுவும். ஸோ எஸ் பாரதி, மேட்ச் எப்படி பார்த்தேன்? டாஸ் வின் பண்ணி அவங்க பவுலிங் எடுத்தாங்க. எனக்கு அப்பயே வந்து ஏதோ தப்புன்னு பட்டுச்சு. அண்ட் பேட்டிங், சஞ்சு வந்து ஒரு பக்கம் சென்சிபிளா ஆடினாரு. மற்ற எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் ஒரு சில இது இருக்கு. பட் இருந்தாலுமே 200 வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கான்பிடென்ட்டா இருந்தாங்க. பவுலிங்ல கலக்கிட்டாரு வந்து அகில் உசேன். ஸோ ஓவராலா மேட்ச் எப்படி பார்த்த பாரதி? ஓவரால் மேட்ச் வந்து ஒரு அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சஞ்சு வந்து எப்போ காமன் கம்போஸ்டா ஸ்டார்ட் பண்றாரோ அப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் நிஜமாவே நல்லா பண்ணுது. சஞ்சுவும் எக்ஸ்ட்ரானரியா பண்றாரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து அரிபரியா ஸ்டார்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வான்கடை பிச்சு எப்படி ரியாக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் பால் அங்க இங்கன்னு ஸ்விங் ஆகும். சூப்பரா பால நல்ல அதுவும் ஸ்டிக் லைனுக்கு வந்த பால் எல்லாமே டிஃபென்சிவா ஆடினாரு. அது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஒரு சைடு விக்கெட்ஸ் வந்து ரெகுலர் இன்டர்வல்ல போயிட்டே இருந்தா கூட கரெக்டா செட் பண்ணி கேம் அழகா கொண்டு போய் மேட்சை கம்ப்ளீட்டா கொண்டு போய் ஒரு 210 220 நான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மிடில்ல வந்து கொஞ்சம் கார்த்திக் சர்மா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அண்ட் தென் வந்து அந்த ஸ்ட்ரகிளை வந்து ஓவர்டன் கொஞ்சம் இது பண்ணாரு. ஓரளவுக்கு வந்து ரிசால்வ் பண்ற அளவுக்கு வந்து ஒரு 20 ரன்ஸ் ஓவர்ல ஒரு 15 ரன்ஸ் ஒரு 20 ரன்ஸ் ஓவர் ஒன்று வந்து அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி வந்து ஒருத்தர் ஒருத்தர் அங்க அது ரிசால்வ் ஆச்சு. அதனாலதான் எனக்கு ஒரு 15 ரன்ஸோ ஒரு 13 ரன்ஸோ ஸ்டார்ட் ஷார்ட்டா இருந்த மாதிரி தெரிஞ்சு. பட் எக்ஸ்ட்ராடனரி பவுலிங் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கீல் ஹுசைனோ உட்கார வைக்காதீங்க. ஆல்ரெடி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அக்கீல் ஹுசைனோட ஸ்டார்ட் பண்ணல. திரும்பவும் அக்கீல் ஹுசைனை நீங்க உட்கார வச்சீங்கன்னா அது நீங்க வந்து அப்பா டே சிஎஸ்கே வேண்டாம் இப்படி ஜெயிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு அவங்களே சூனியம் போட்டுக்கிற மாதிரி தான். அக்கீல் ஹுசைன் வந்தா எப்பவும் போல நூர் அகமதுக்கு ஒரு நூர் அகமது பூஸ்ட் ஆயிடுறாரு. நூர் அகமது நல்லா பண்றாரு. அப்போ உங்களுக்கு ஒருத்தர் ஆட் பண்ணா இன்னொருத்தர்கிட்டயே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னும் போது நீங்க அதை டெக்னிக்கலா நீங்க வந்து அதை எனக்கு டெக்னிக்கலா அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. பட் எப்பெல்லாம் அகில் ஹுசைன் உள்ள இருக்காரோ அப்பெல்லாம் நூர் அகமது நல்லா பண்றாரு. ஸோ அப்ப நீங்க அதை அது வந்து நல்லா போற விஷயத்த மாத்தவே கூடாது. அண்ட் தென் வந்து பவுலிங்ல ஓவர்டன் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஏகே ரீசெண்டா நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. த்ரூ அவுட் த ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இருந்து செமையா பண்ணிட்டு இருக்காரு ஏகேனா அன்ஷுல் கம்போஜ். ரைட். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்னொரு பவுலர் வந்து நேற்று சூப்பரா போட்டது வந்து சௌத்ரி. சௌத்ரி வந்து செமையா பவுலிங் போட்டாரு. நம்ம டிவி பார்க்கும்போதே கமெண்ட்ரியில கூட சொன்னாங்க அவங்க அம்மா வந்து 2 days பிஃபோர் தான் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதுக்காக தான் பிளேயர்ஸ் கூட பிளாக் இது போட்டுட்டு டேப் போட்டு விளையாடினாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நான் நிஜமாவே வந்து அவருக்கு வந்து மோர் ஸ்ட்ரென்த் டு காட் அவருக்கு தரணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம் நம்ம டீம் சார்பா. விஷயம் என்னன்னா அவர் வந்து அது எல்லாத்தையுமே ஓரம் தள்ளிட்டு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அது வந்து எக்ஸ்ட்ராடினரி திங்க். அது இல்லாம அவரை கண்டினியூ 4 ஓவர்ஸ் போட வச்சாரு பாருங்க ருத்ரு. அதை வந்து நான் பெஸ்ட் திங்கா தான் பாக்குறேன். கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணல. என்னதான் இருந்தாலும் 4th ஓவர் அன்னே போயிருந்தாலுமே கூட ஃபைன் தான். நீங்க அவர் லாஸ்ட்ல போட வச்சிருந்தீங்க கண்டிப்பா இன்னொரு 10 ரன்ஸோ இல்ல ஒரு 5 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போயிருப்பாரு. அவர் அப்படியே ஆன் த தாட் அவர் முடிச்ச உடனே நமக்கு ஒரு கம்ப்ளீட் விஷன் இருக்கு. ஒருத்தருக்கு 4 ஓவர்ஸ் முடிஞ்சா கூட அடுத்து யாராருக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியா இருந்துச்சு. அங்க இருந்து செமையா இருந்துச்சு. இன்னைக்கு கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. பேட்டிங் ஆர்டர் கூட கொஞ்சம் சில சேஞ்சஸ் இருந்துச்சு. நமக்கு ஆயுஷ் மாத்திரை இல்லாததுனால ஆஹ் நம்ம ஆல்ரெடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்டெப் அங்கிருந்து அகேடா ப்ளே பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வந்து கார்த்திக் சர்மாக்கு வந்து ஒன் மோர் சான்ஸ் கொடுத்தாங்க. அவரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஸ்பின்னர்ஸ் வந்த உடனே ஹிட் பண்ணாரு. ஒரு ஓவர்ல 2 6 அடிச்சாரு. திரும்ப பும்ரா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு நல்ல லேர்னிங் டைம்னு நினைக்கிறேன். இது நான் ஏன் நினைக்கிறேன்னா பும்ராவை வந்து அவர் அடிக்க போனது வந்து தப்புன்னு தான் தோணுது. ஸோ அவர் வந்து பும்ரா ஏற்கறதா போட போறாருன்னா ஒரு சிங்கிள் ரெடியா இருந்திருக்கலாம். இல்லைன்னா யங் பிளே அவர் அந்த ஸ்கூப் ஷாட்லாம் அவர் கூட ப்ளே பண்ணலாம். நேற்று சஞ்சு நோ பால்ல ஒன்று ட்ரை பண்ணதை பார்த்தோம். சஞ்சு யூஸ்வலா அதை ஆட மாட்டாரு.
அந்த மாதிரி பால்ஸ் ட்ரை பண்ணிருக்கலாம். ஸோ ஹவெவர் ஓகே தான். இது வந்து திரும்பவும் அவருக்கு ஒரு ஸ்டான்ஸா இருந்தா கூட ஃபைன். திரும்ப நெக்ஸ்ட் மேட்ச் அவர் நல்லா பண்ணுவார் தான் நினைக்கிறேன் சென்னையில. எஸ் பாரதி, அதான் எனக்கு நல்லா இருந்துச்சு. சென்னையோட பர்ஃபார்மன்ஸ் ஓவராலா நல்லா இருந்துச்சு. கரெக்ட் தான். எஸ், பர்ஃபார்மன்ஸ் ஓவராலா பார்க்கும்போது நல்லா இருந்தது. பட் ஸ்டில் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அந்த நம்பர் 3 ஆயுஷ் மாத்திரை போனதுமே ஒரு உர்வில் பட்டேலை கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். அதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். ஆனா இல்ல, அவங்க அந்த கார்த்திக் சர்மா, பிரசாந்த் அவங்கள தான் நான் திரும்பவும் போறேன்ற மாதிரி தான் சைன் காமிச்சிருக்காங்க. அதுவும் ஃபைன் தான், ஏன்னா அவங்க யங்ஸ்டர்ஸ் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க ட்ரை பண்ணி ஆகணும், அவங்களுடைய பொட்டன்ஷியல் தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. சர்ஃப்ராஸை கொஞ்சம் மேலே அனுப்பி ஆர்டர் கொஞ்சம் மாத்தினாங்க. அங்கதான் பாருது எனக்கு வந்து சிவம் துபேயோட பொசிஷன் திரும்பவும் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அவர் ஸ்பின் பேஷர் அப்படின்னு சொல்லி சொல்லி வர வர ஸ்பின்னை போட்டாதான் ஸ்பின்னர் கிட்ட தான் அவுட்டே ஆகுறாரு. அப்படிங்கிறப்போ அவருடைய பொசிஷன் எப்படி நீ பாக்குற? அவரை இதே பொசிஷன் தான் கண்டினியூ பண்ணுவாங்களா? ஆமா, ஏற்கனவே அப் இந்த ஆர்டர்ல வேர்ல்டு கப்புக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கீழே வந்து அவரோட இம்பாக்டை விட மேல வந்து அவருடைய இம்பாக்ட் கொஞ்சம் எஃபெக்டிவாவே இருந்திருக்கு. ஓகே, இந்த மேட்ச் மேல வந்துமே அவர் வந்து சரியா நமக்கு ரன்ஸ்க்கு தரல. பட் எனக்கு வந்து இன்னமும் அவர் மேல பிலீஃப் இருக்கு. அப் இந்த ஆர்டர்ல வந்து அவர்கிட்ட இருந்து அதான் அந்த 20 பால்ஸ் 35 நான் நேற்று அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவர்கிட்ட இருந்து. அந்த 20 பால்ஸ்க்கு 35 ரன்ஸ் 150 ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் ஆடி கொடுப்பாருன்னு எனக்கு வந்து இன்னமும் வந்து ஸ்ட்ராங்கா நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் மேட்சஸ்ல வந்து அவர் அந்த இடத்துல வந்து நல்லாவே பண்ணுவார்ன்றது தான் என்னோட பிலீஃப் ரவி. ஏன் சொல்றேன்னா, அதுதான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி வேர்ல்ட் கப்ல அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து அதே அதே மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த ஆர்டர்ல. கரெக்ட். ஸோ எஸ், நானும் அதை எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் டவுன் ஆகி அவர் அடிக்கணும். அந்த மாதிரி பண்ணா அவர் எப்பவுமே அதான் யூஸ்வலா இந்தியாவுக்கு பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி அவர் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் பாரதி. அண்ட் அதுதான் பாரதி, பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஒரு பக்கம் சஞ்சு நின்னது தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் மும்பை பண்ணல. எந்த ஒரு பிளேயருமே வந்து நின்று ஆடல. அவங்களுக்கு எடுத்த உடனே 3-4 விக்கெட் போனதுமே வந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க ஷெல்லுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூர்யாவா இருக்கட்டும், திலகா இருக்கட்டும், ரொம்ப வந்து ஒன் டே மேட்ச் மாதிரி ஆட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எப்படியும் அது பவர் பிளேக்குள்ள முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அக்கேல் உசேன் அந்த மாதிரி ஒரு பவுலிங்கு. ஸோ நம்ம அப்படியே வந்து மும்பை பவுலிங் வரலாம் வருது. மும்பை பவுலிங்ல இன்னைக்கும் பும்ரா விக்கெட் எடுத்தாரா இல்லை எதுவும் எடுக்கலையா இன்னைக்கு? எனக்கு தெரிஞ்சு பும்ரா விக்கெட் லெஸ் தான் நினைக்கிறேன். 1 செகண்ட் நான் செக் பண்ணிக்கவா. So என்ன பெரிய ஒரு ஹோல் இருக்க மாதிரி பும்ரா தெரியல ஒரு இந்த விக்கெட் மும்பை. எடுத்திருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரா? ரைட்டு. ஸோ அதான் பாருது, என்னதான் இருந்தாலுமே மும்பை பவுலிங் ஸ்டில் வந்து கொஞ்சம் கன்சர்னா தான் இருக்கு. அந்த சிக்ஸ்த் இல்ல, பவுலிங் நான் ஆப்ஷனும். கன்சர்னாவே அதை பார்க்கல. எங்க அவர் தப்பு பண்ணாருன்னா, அந்த கிறிஸ் பகத்தை வந்து அவர்ல டெத் ஓவர்ஸ்ல கொண்டு வந்தது வந்து வேலிடுன்னு எனக்கு தோணல. சரி, நீங்க 2 ஓவருக்கு 38 போயிருக்கீங்க. எனக்கு தெரியுது 2 ஓவருக்கு 38 போயிருக்காரு பாண்டியா, எனக்கு புரியுது. பட் ஆனா டெத்துன்னு வரும்போது உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. நீங்க ஒருவேளை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த 2 ஓவருக்கு அவர் 31 போன மாதிரி நீங்க 31 கண்டிப்பா போயிருக்க மாட்டீங்க தான் என்னோட பிலீஃப். சோ அவர் அந்த இடத்துல வந்து ஹார்திக் பாண்டியாவே திரும்ப போட்டிருந்தா ஒரு விக்கெட் கூட எடுத்திருக்கலாம். இல்லையா, விக்கெட் எடுத்திருக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த 31 பதில் அவர் 20 போயிருக்கலாம், 21 போயிருக்கலாம், ஒரு 10 ரன்ஸ் ஷார்ட்டா கூட போயிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 ஓவர்ஸ் பால் பண்ணிருக்காரு. அங்க நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்காரு. டெப்த்ல பவுலிங் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு பண்ண தப்புல இருந்து சில கரெக்ஷன்ஸ் ஐட்டம்ஸ் உடனே பண்ணியிருந்தா டெப்த்ல கொஞ்சம் வந்து இன்னும் அவர் கொடுத்த மாதிரி 31 இல்லை, நீங்க ஒரு 20 கூட கொடுக்கட்டுமே. 10 ரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பிலீஃப் இல்லாம போயிடுச்சு அவருக்கு. ஸோ அதுதான் வந்து நான் யோசிக்கிறேன். இன்கேஸ் வந்து அந்த 10 அவர் வந்து மேலேயே அவருக்கு ரன் போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் பிளேலயே அவருக்கு ரன் போயிடுச்சு. அப்ப நீங்க ஒரு நம்ம போட போறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி தான் நீங்க மிடில்லயே அவர் யூஸ் பண்ணி இருந்திருக்கணும். நீங்க ஏன் அவர் டெப்த் கொண்டு வந்தீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு பக்கம் வந்து பும்ரா மாதிரி ஒருத்தர் டெப்த்ல போடும்போது இந்த சைட்ல ரன் ரீச் பண்றாரு. சோ அந்த இடத்துல கண்டிப்பா வந்து அவர் அஸ்வின் குமாரை பேக் பண்ணிட்டு மிடில்ல வந்து அஸ்வின் குமார் போட்ட ஓவர்ஸ் வந்து அவர் பகத் கொடுத்துருக்கணும். பட் அங்கதான் வந்து அவரோட கால்குலேஷன்ஸ் வந்து மிஸ்ஜட்ஜ் ஆயிடுச்சுன்னு நான் யோசிக்கிறேன். கரெக்ட் தான் பாருது. அவங்க பண்ண 2 சேஞ்சுமே வந்து அந்த டேனிஷ் மலைவரை வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அனுப்புனதுமே வந்து தப்பு மாதிரி தான் தெரியுது. நான் வந்து அவர் நல்ல பிளேயர் தான், அவர் இப்பவும் நான் பார்த்துருக்கேன். பட் என்னன்னா இது பார்க்கும்போது கடைசியில் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூட T20 மேட்ச் ஆடினது கிடையாது. அவர் வந்து ஒன் டேல நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் டெஸ்ட் அந்த டொமஸ்டிக் ரஞ்சி டிராஃபில நல்லா பண்ணியிருக்காரு. அதை பேசிஸ்ல வச்சு அவங்க T20 கொடுத்துருக்காங்க. போன மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச், இது செகண்ட் மேட்ச் அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கேம்ல அவரை இறக்கி விடணுமா நம்பர் 1. அதே மாதிரி அந்த நீ சொன்ன மாதிரி கிறிஸ் பாகட்டை எடுத்த உடனே அவர் வந்து 16th ஓவரும் 19th ஓவரும் கொடுக்குறாங்க. அது வந்து எவ்வளோ டெத் ஓவர்ஸ்ல வந்து 2 ஓவர் போடணும் ஸ்ட்ரைட்டாவே அப்படிங்கிறது ஒரு
யங்ஸ்டர் கிட்ட கொடுக்கறதுமே தப்பான விஷயம் தான் நான் பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை கொடுத்துட்டு அவங்கள வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல யூஸ் பண்ணிடணும். அதை அவர் பண்ணல. சொன்ன மாதிரி கேப்டன்சி எரர் நிறையவே இருக்கு எப்பவுமே. இங்க ருத்து பண்ண மிஸ்டேக் இன்னைக்கு அவரு கரெக்டா பண்ணி இந்த பக்கம் வந்து ஹர்திக் சரியான சொதப்பால்னு நினைக்கிறேன் நீ கேப்டன்சில வருது. அதுதான் எஸ், நம்ம சிஎஸ்கே பேட்டிங் பக்காவா 200+, 220 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நீ சொன்ன மாதிரி 220 சொல்லியிருந்தா. பட் என்னன்னா அந்த ஒரு சிவம் துபே அண்ட் இந்த கார்த்திக் சர்மா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணதுல 2-7 ஸ்டில் அ குட் டோட்டல் தான் வருது. அண்ட் பவுலிங் வந்தாங்க சரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே. முகேஷ் சௌத்ரியா இருக்கட்டும், அன்சுல் கம்போஜ் எல்லாருமே வந்து செம்மையா போட்டாங்க. அக்கேல் உசேன் அவரு அதான் நீ கேட்ட மாதிரி போன மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டா அவரோட டாக்டிக்ஸ் மேட்ச் அப்லாம் வந்து இதெல்லாம் பார்த்து ஒரு கன் பவுலரை வந்து உட்கார வைக்கிறதுங்கிறது எக்ஸ்கியூஸே கிடையாது. நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் குல்தீப் சஹல் எப்படி இந்தியாவுக்கு போட்ட மாதிரி இப்ப போடுறாங்க ஒன்னா, அகேல் ஹுசேன் அண்ட் நூர் அகமது சேர்ந்து. இதை காம்பினேஷன் உடைச்சது மிகப்பெரிய ஒரு தப்பு. அது கோச்சா இருந்தாலும் சரி, கேப்டனா இருந்தாலும் சரி, அதுக்கோட ரிசல்ட் தான் அவங்க எஸ்ஆர்எஸ் மேட்ச்ல அனுபவிச்சுட்டாங்க மாதிரி. அண்ட் மும்பை பேட்டிங் நம்ம பார்த்த மாதிரி நீயே சொல்லு, மும்பை பேட்டிங் எப்படி இருந்தது? நம்ம பவுலர் செம்மையா போட்டாங்களா இல்ல அவங்க பேட்டிங் வந்து இந்த கண்டிஷன்ஸ் ரீட் பண்ணலையா? இல்ல, செமையா போட்டாங்க. நான் நிஜமாவே சொல்லுவேன், பவுலர்ஸ் வந்து செமையா போட்டாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த டீம்ல இருக்க பிளேயர்ஸ் வந்து பார்க்கும்போது குவிண்டன் டிகாக் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. நமந்தீர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சூரியகுமார் யாதவ் வேர்ல்ட் கப் வின்னர், 2 டைம்ஸ் வேர்ல்ட் கப் வின்னர் அண்ட் கேப்டன். ரெண்டாவது திலக் வர்மா 2 டைம்ஸ் வேர்ல்ட் கப் வின்னரு. அதை தாண்டி லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரியன். அங்கிருந்து ஹார்திக் பாண்டியாவோட எபிலிட்டியில கொஸ்டின் பண்றவன் கிரிக்கெட்டை பார்க்காதவனா தான் இருப்பான். ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் மற்ற கண்ட்ரிக்கு கிடைக்கலன்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. நான் ஸ்டில் பிலீவ் பண்றேன் ஹார்திக் பாண்டியா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் இன் த வேர்ல்டு. ஓகேவா? அப்படியே வா, ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் மாதிரி ஒரு ஆளு. நீ லாஸ்ட் 10 பாலுக்கு 25 ரன்னா தலைவன் தூக்கி சாப்பிட்டு போயினே இருந்துருவான். அதுலயும் 2 பால் ஸ்பேர்ல சாப்பிடக்கூடிய ஆளு. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா வந்தது ஷதுல் தாக்கூர். அவங்க வந்து ஓகே, ஷதுல் தாக்கூரை கொண்டு வந்தாங்க. ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்தது நம்ம அப்புறமா பேசுவோம். ஷதுல் தாக்கூர் வந்திருக்காரு. அவருமே கூட டீசெண்டா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் அடிக்கிறாரு அப்படின்னா ரூதர்ஃபோர்ட்டுக்கு ஆடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடியவர் தான் ஷதுல் தாக்கூர். அதுக்கப்புறம் 3 பிளேயர் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். பகத், அஸ்வின் குமார் அண்ட் தென் வந்து பும்ரா. ஸோ இந்த 3 பேர்கிட்டையும் நம்ம அதிகமா பேட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த 3 பேரை விட்டுட்டா ஆல் த 8 மெம்பர்ஸ் அப் இந்த ஆர்டர்ல இருக்கவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரா நிறைய பேட்டிங் ஆடக்கூடியவங்க. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, டேனிஷ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல. அது இல்லாம அவர் அவுட் ஆன பால் எக்ஸ்ட்ராடினரி பாலு. அது ஸ்பின் ஆகி பேட்ல இருந்து வெளியே போகும்போது அது நல்ல எட்ஜ், நல்ல கீப்பிங், நல்ல பால். அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லாவே இதுவாச்சு. அது வந்து பால் மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள வந்திருக்கணும். அவர் உள்ள வர பாலுக்கு தான் ஆடினாரு. பட் அது வெளியே போச்சு. நல்ல கேட்ச், நல்ல பால், ஒண்ணுமே பண்ண முடியாது, விட்டுருவோம். நமந்தீர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அக்கீல் ஹுசைனோட அந்த ஒன்னாம் பாலுக்கு போய் அழகா தட்டி தூக்கிட்டு ஒன்னாம் பாலுக்கு ஆட போய் திரும்ப அக்கீல் ஹுசைன் என்ன பண்ணாருன்னா ஜஸ்ட் ஸ்லைட்லி ஸ்பின் பண்ணாரு, அழகா அவுட். ஒண்ணுமே பண்ணல, கிளீன் போல்டு. ஸ்ட்ரெயிட் டு த பேட் ஆடலாம். ஒரு விக்கெட் ஏர்லியா போயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்ல ரொட்டேட் பண்ணி ஒரு 2-3 கேம் ஆடி இருக்கலாம். அக்கீல் ஹுசைனை பார்த்து ஆடணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரல. என்ன கேட்டா, நீங்க சென்னையில பார்த்து ஆட வேண்டிய பவுலர்ல ஒன் ஆஃப் த பவுலர் அக்கீல் ஹுசைன். நீங்க அக்கீல் ஹுசைனை பார்த்து ஆடிதான் ஆகணும். அக்கீல் ஹுசைனுக்கு 4 ஓவருக்கு 34 விக்கெட் லெஸ்ஸோட போனீங்கன்னா தான் நீங்க ஜெயிப்பீங்க. 24 பாலுக்கு 34 ரன்னு விக்கெட் லெஸ்ஸா போகணும். நீங்க அக்கீல் ஹுசைனை டார்கெட் பண்ணீங்கன்னா விக்கெட் எடுப்பாரு. 3 விக்கெட் 4 விக்கெட்னு கொத்து கொத்தா தான் எடுப்பாரு. 1 2ன்னு போகவே மாட்டாரு. அதுதான் நம்ம ரீசெண்ட் டைம்ல பார்த்துட்டு இருக்கோம். அங்க இருந்து சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் அவங்க என்ன பண்ணாங்க, விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களே தவிர ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு ரொம்பவே சொதப்பிட்டாங்க. நம்ம 2 பேருமே பார்த்தோம், 10 ஓவர் வரைக்கும் ரன்னே வரல, சுத்தமா ரன் வரல. எப்படா ரன் வரும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தோம். கரெக்டா? அதுக்கப்புறம் தான் ஒரு 10th and 11th ஓவர்ல கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் இது பண்ணி 12 ஓவருக்கு 84 ரன் இருக்கும்போது திலக் காலி. கரெக்டா? ஒரே செகண்ட். கரெக்ட். சரிதா? கண்டிப்பா. திலக் காலி ஆனதுக்கு அப்புறம் ஹார்திக் பாண்டியா என்ன பண்ணாரு? அது வந்து ஒரு அவருக்கு வந்து பிரெயின் ஃபேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஷாட் அவர் ஆடும்போது எனக்கு சுத்தமா அவருக்கு வந்து நான் அந்த இடத்துல ஹார்திக் பாண்டியாவே பார்க்கல. யாரோ ஒருத்தவன்
எமோஷனலா வந்து ஆடினா எப்படி இருக்கும், மேல இருக்கிறவங்களாம் சொதப்பிட்டான் போங்கடா அப்படின்ற ஒரு கேம் ஆடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு சுத்து குருட்டு போக்குல 100 இருக்கும்போது ஒரு சுத்து எஜ் வாங்கி தேர்ட் மேன்ல ஷார்ட் தேர்ட் மேன்ல கேட்ச், அது நோ லுக் ஷாட் வேற. நீங்க எங்க அங்கிருந்து கேமு கொண்டு போயிருக்கணும். சரி ஓகே கேமு கொண்டு போல, ரன் ரேட் பத்தி கவலையே படல. நீங்க ஆல்ரெடி எங்க இருக்கீங்க, 7th பிளேஸ்ல இருக்கீங்க. பை சான்ஸ் நல்ல வின்னு ஒரு வாரம் ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணீங்கன்னா ரன் ரேட் முக்கியம் இல்ல, நீங்க ரன் ரேட்டுக்கு ஆடி இருக்கலாம். ரன் ரேட்டுக்கு ஒரு 10 பால் நீங்க நல்லா தள்ளி 10 பாலுக்கு 12 ரன் 13 ரன் அடிச்சுட்டு ஒரு 2 or 3 சிக்ஸஸ் லாஸ்ட்ல எண்ட்ல அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ரேட் குறைஞ்சிருக்கும். 100 ரன்ல தோக்கிறதுக்கு 30 ரன்ல தோக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. கரெக்டா அடிக்க முடியாத அளவுக்கான நம்ம பவுலிங் நல்லா போட்டோம், ஆனா 100 ரன்ல தோக்குற அளவுக்கு அவங்க பேட்டிங் ஆனதுதான் காரணம். அதுக்கப்புறம் பாண்டியா ஒரு கேப்டனே வந்து ஒரு ஒரு மீனிங்லெஸ்ல ஷாட் ஆடினதுக்கு அப்புறம் நீங்க ரூதர்ஃபோர்ட் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க முடியும், ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச், அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கரை நீங்க இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்ததுக்கு ரீசனே இல்லாம போச்சு. அவரும் வந்தாரு, அன்குல் கம்போஜி தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு. அப்புறம் பகத் ஓவர்டன் அண்ட் தென் வந்து சிங்கு வந்து முடிச்சு வச்சிட்டாரு. இதுக்கு மேல நீங்க வந்து இந்த டீம் கிட்ட இருந்து எல்லாமே இருக்கிற ஒரு டீம் கிட்ட இருந்து எதுவுமே டீமோட மைண்ட் செட் தான் ரீசன் நான் நினைக்கிறேன். இந்த டீமோட மைண்ட் செட் நல்லாவே இல்லை. லாஸ்ட் மேட்ச் ஜெயித்ததுக்கு ஒன்லி ரீசன் திலக் வர்மாவுடைய இம்பாக்ட், அந்த இம்பாக்ட் பவுலிங்லயும் கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச் அதே மைண்ட் செட்ல அவங்க வந்திருந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். நான் சொல்றேன், நீங்க விளையாடுறது வேர்ல்ட் கிளாஸ் மேட்சஸ், ஐபிஎல்ங்கிறது வேர்ல்ட் கிளாஸ் டோர்னமெண்ட். அந்த இடத்துல உங்க மைண்ட் செட் இப்படி போட்டுட்டு விளையாண்டீங்கன்னா, இது வந்து ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்ல சின்னதா இந்த ரோட் சைட்ல கல்லி கிரிக்கெட் விளையாடுவாங்க, அந்த டோர்னமெண்ட்ல தான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டு தான் பாரதி. எஸ் எஸ், நிறைய ரெக்லஸ் ஷாட்ஸ்ன்னு சொல்லி ஆகணும். வந்து சுத்திட்டு போனாங்க கண்டினியூஸா. திலக்கா இருக்கட்டும், பாண்டியா, ஷெஃபண்ட் வெஸ்ட்வுட், அது ஒரு பக்கமே இருந்தாலும் பாரதி. அந்த இம்பாக்ட் சப் நீ சொன்ன எஸ், ஷார்துல் தாக்கர் யூஸ் பண்ணாங்க. எனவே ரோல் இல்லை இம்பாக்ட் சப்புக்கு, இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு அதுக்குள்ள. பட் மேபி ஒரு வில் ஜாக்ஸ் வந்திருக்க முடியாதா? ஏன் அவளுக்கு டேண்ட்னு தானே சொல்றது இன்ஜுரி. ஸோ இன்னொரு ஃபாரின் பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்க முடியாதா? அது நான் யோசிச்சு பார்த்தேன். பட் ஏன் ஷார்துல் தாக்கூர் போனாங்கன்னு தெரியல. இன்னொரு ஃபாரின் பிளேஸ், எஸ், இன்னொரு ஃபாரின் பிளேஸை இது பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. நீங்க இம்பாக்ட் சப்பா இருந்தாலோ இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சப்பா இருந்தாலோ 4 பிளேயர் தான் யூஸ் பண்ணும். இன்கேஸ் 3 பிளேயர் ஆல்ரெடி டீம்ல இருந்து அந்த 3ல ஒரு பிளேயருக்கு இன்ஜுரியா இருந்தா 4வது இன்னொரு பிளேயர் யூஸ் பண்ணலாம். நீங்க என்ன மாதிரி காம்பினேஷனா இருந்தாலும், நீ இம்பாக்ட் சப்போ இல்ல வேற கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போ எது பண்ணாலும் 4 ஃபாரினர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அந்த 4 ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணதுனால இன்னொரு ஃபாரினர்ஸ் வந்து அங்க நம்ம சப்பா யூஸ் பண்ண முடியாது. அது இல்லாம நீங்க சப் எப்படி பண்ணணும்னா, ஒரு ஆல்ரவுண்டருக்கு இன்னொரு ஆல்ரவுண்டர், ஒரு பவுலருக்கு இன்னொரு பவுலர், மேபி ஃபாஸ்ட் பவுலருக்கு ஸ்பின்னரா இருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. பட் அந்த இப்ப டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருந்தா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் வந்து சப்பா வருவார். அதுதான் வந்து மோர் ஆர் லெஸ் சேம் லைக் பேட்ஸ்மேன் தான் கொடுப்பாங்க அந்த இடத்துல. அதனாலதான் அவங்க ஆல்ரவுண்டருக்கு வந்து அவங்க வந்து ஷர்துல் தாக்கரை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. எஸ் பாரதி. ஸோ அதான், எனவே ஒரு பெரிய ஒரு டிஃபீட் எம்ஐக்கு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவங்க டோர்ஸ் க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன் பாரதி. இதுக்கப்புறம் வில் ஜாக்ஸே உள்ள வந்தா கூட பெருசா வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படியே பார்த்தோன்னா கூட எஸ், 7 மேட்ச்ல 3 வின்னு, சிஎஸ்கே அப்படியே மேல வராங்க கொஞ்சம் கொஞ்சமா. எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து டெஃபினட்டா ஒரு சான்ஸ் இருக்கு. இதே மாதிரியே ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இன்னும் ஒரு 5 வின்னு எங்க இருந்தாவது கண்டிப்பா எடுத்துடலாம். இன்னும் ஒரு 8 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் எம்ஐக்கு கம்ப்ளீட்டா டோர்ஸ் க்ளோஸ் தான். ரோஹித் சர்மாவே திரும்ப வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து மீண்டு திரும்ப மேல வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பாரு. நீங்க எப்படி பாக்குறாரு? மேல வருது கஷ்டமா இல்லைன்னு தெரியல. மேபி இவங்க இதுக்கப்புறம் ஃபயர் ஆனாங்கன்னா பாட்டம் ஆர் மிடில் இருக்க டீமுக்கு தான் வந்து பிரச்சனை. அங்க வந்து சில பேரை போட்டு தள்ளிட்டு நானும் போல நீயும் போலங்கிற மாதிரி ஏதாவது சினாரியோஸ் கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஆக்சுவலி இப்ப எத்தனை மேட்ச்க்கு அவங்க எத்தனை வின் ஆர் லாஸ், அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள் ஏதாவது 7-2 இருந்துச்சுன்னா. அவங்க எம்ஐ, சிஎஸ்கே ஓகே 7-3. 7 மேட்சஸ்க்கு 2. இதுக்கு முன்னாடி எப்படின்னா இருக்கிற 7க்கு 7 ஜெயிச்சா இல்ல 7ல 6 ஜெயிச்சா இல்ல 7ல 5 ஜெயிச்சா அந்த மாதிரி எபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். டோர் க்ளோஸ்டுன்னு சொல்ல முடியாது. மேபி சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப இன்னும் 7 மேட்ச் இருக்கு. 7ல ஒரு 6 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 8 மேட்ச். ஸோ 8 மேட்ச் 16 பாயிண்ட்ஸ். எங்கேயோ மேல வர வாய்ப்பு இருக்கும். பட் 7ல 6 அசால்ட்டா மேட்ச் ஜெயிக்கணுங்கிறது இல்ல, நான் அசால்ட்டா சொல்ல. 7ல 6 மேட்ச் அவங்க ஜெயிக்கணும்னா அதுல ஒரு மேட்ச் பஞ்சாபுக்கு இருக்கு, ஒரு மேட்ச் ஆர்சிபி கூட இருக்கு, ஒரு மேட்ச் ஆர்ஆர் கூட இருக்கு. இந்த 3 டீமும் டாப் 3. இந்த 3ல அவங்க கண்டினியூவா ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து சிஎஸ்கே கூட இருக்கு, அண்ட் தென் சன்ரைஸ் கூட இருக்கு. சன்ரைஸ் அண்ட் சிஎஸ்கே வந்து ஒரு மாதிரி எட்ஜிலே கூட வச்சுப்பேன்.
நம்ம இப்ப ஜெயிச்சோம், அங்க நம்ம திரும்ப தோக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, அது ஓகே. சன்ரைஸும் அதே மாதிரி தான், திரும்ப தோக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு அது. பட் இந்த 3 டீம் நான் சொன்ன மாதிரி ஆர்ஆர், பஞ்சாப், ஆர்சிபி, இந்த 3 டீமும் ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது இப்போ, இல்லையா? சோ இந்த டீம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து டோர் க்ளோஸ்டு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். கரெக்ட் தான் பாரதி. எஸ், அதுதான். ஏன்னா டஃப் டீம்ஸ் அவங்க ஆட வேண்டியது இருக்கு. சிஎஸ்கேக்குமே இருக்கு. பட் சிஎஸ்கே நல்ல ஒரு என்ஆர்ஆர் பூஸ்ட்ல போறாங்க, பிளஸ்ல இருக்காங்க. 7ல வின்னு ஒரு 6th பிளேஸ்ல இருந்தா கூட டெஃபினட்டா திரும்ப இங்க இருந்து போக முடியும் உள்ள. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்க பஞ்சாப் ஆடி முடிச்சிட்டாங்க. ஆர்சிபி இதுக்கு அப்புறம் மேட்ச் கிடையாது. ஸோ மும்பையோட ஒரு மேட்ச் அந்த ஜிடியோட தான் ரிப்பீட் ஆகுது. எஸ், இப்போ அதான் சென்னைக்கு நம்ம லக்குன்னு என்னன்னு பார்த்தோம்னா 2 மேட்ச் லக்னோக்கு இருக்கு, ஓகேவா? ஸோ 2 மேட்ச் லக்னோக்கு இருக்கு. just a second. யா, எஸ். 2 மேட்ச் லக்னோக்கு இருக்கு, 2 மேட்ச் ஜிடி கூட இருக்கு, ஒரு மேட்ச் டெல்லி, ஒரு மேட்ச் சன்ரைஸ் அண்ட் ஒரு மேட்ச் வித் மும்பை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து 2 மேட்ச் லக்னோ கூட வீடியோ இருக்கிறதும் போயிடுச்சா பாரு, ஜிடி கூட இருக்கிறதும், சாரி வீடியோ வீடியோ போயிடுச்சா? சாரி ஓகே. கண்டினியூ. எஸ், நான் அதான் சென்னைக்கு பார்க்கும்போது 2 மேட்ச் ஜிடி கூட இருக்கு, 2 மேட்ச் லக்னோ கூட இருக்கு. ஸோ இந்த 4 மேட்சுமே வந்து அட்வான்டேஜ் நம்ம வந்து சென்னைக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்க்கும்போது ஒரு மேட்ச் டெல்லி அண்ட் தென் சன்ரைஸ், மும்பை இந்தியன்ஸ் இருக்கும்போது இந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஜ் கேம், சன்ரைசர்ஸும் நமக்கு எஜ் தான். பட் டெல்லி வந்து அவங்க நம்மளோட அகேடா தான் இருக்காங்கன்னு தோணுது. ஒரு மேட்ச் வந்து நம்ம அவங்க கூட வின் பண்ணியிருந்தாங்க கூட நம்ம டெல்லியில போய் விளையாட போறோம். இப்ப இருக்க மைண்ட் செட்டை பார்க்கும்போது வி கேன் ஷூர்லி சே தட் நம்ம டெல்லியை வின் பண்ணலாம், அப்படிதான் கரெக்டியா, பாக்குறேன். நல்ல ஸோ ஒரு இன்னொரு ஆமா, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஸோ டெஃபினட்டா இங்க இருந்து இன்னும் நான் ஸ்டில் நான் நம்புறேன் பாரதி, அந்த ஊர்வில் பட்டேலை எப்படியாச்சும் உள்ள கொண்டு வர பார்க்க முடியுமா அப்படின்னு. பட் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்க கார்த்திக் சர்மாவை பிலீவ் பண்றாங்க, பிரசாந்த் வீரை பிலீவ் பண்றாங்கன்னா ஓகே, அதோட போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பொசிஷன்ஸ் பார்க்கணும். பவுலிங் எனக்கு தெரிஞ்சு இப்போ செட்டா இருக்கு பார்க்கும்போது. முகேஷ் சௌத்ரி செமையா போறாரு, கம்போஸ் சொல்ல தேவையில்ல, ஓவர்டன். இந்த ஒரு 5 பவுலிங் தியரி வந்து செமையா இருக்கு. வேணும்னா வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 6 பவுலர் ஆப்ஷன் யார் இருக்கா? 5 நேத்தே பவுலர்ஸே 7 வந்து பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சு வித் டூபே. கரெக்ட், தூபேவோட இருக்கு. பட் தேவைப்படாது, ஏன்னா இந்த 5 பவுலர்ஸே வந்து செமையா போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு டூபே கூட இருந்தாலுமே கூட டூபேக்கு தேவைப்படாது. டூபே வச்சு நம்ம வந்து பவுலிங் போடணுன்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி கான்னு அர்த்தம் அந்த மேட்ச். டூபே கிட்ட இருந்து கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அப்பா அப்ப நல்லா பால் போட்டு விட்டுறா, சரி நல்லா பேட்டிங் கொஞ்சம் ஆடி கொடுறா அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ நமக்கு இருக்கிற பவுலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்துன்னு வச்சுக்கோ ரவி, இப்போ இருக்கிற அதே 11ஓட போகணும். நான் கேட்கறதுலாம் தலைவன் பிளமிங் கிட்ட ஒன்னே ஒன்று தான், தயவு செஞ்சு மூட்டிடுறா அப்படிங்கிறது தான். இதை கட் பண்ணிடுறா. இல்ல இல்ல, அது பிளமிங் கிட்ட பாத்துக்கலாம். கேட்கறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், தயவு செஞ்சு எந்த வித சேஞ்சஸையும் பண்ணாதீங்க, இந்த டீம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். இன் கேஸ் சேஞ்சஸ் அப்படின்னா நான் யோசிக்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், சௌதரிக்கு பதில் வேற ஒரு பவுலர்ஸை யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது தான். பட் சௌதரி லாஸ்ட் இந்த மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு, நெக்ஸ்ட் மேட்ச் அதே மாதிரி பண்ணுவாராங்கிறது எனக்கு தெரியல. சிஎஸ்கே டீம்ல ஒரு வீக் லிங்க் தான் அது சௌதரி அவரு இப்போதைக்கு. நல்லா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா போன மேட்ச் 2 விக்கெட் எடுத்தாரு பேக் டு பேக். இந்த மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவர் பிளேவை பொறுத்த வரைக்கும் டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா இன்னைக்கு நம்ம அவர் பண்ண மாதிரி பவர் பிளேலயே அவருடைய 4 ஓவரோ இல்ல 3 ஓவரோ முடிச்சுட்டா பெட்டர். ஏன்னா டெத்ல வந்து ஒரு அடி வாங்க தேவையில்லை. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி படி போனா நல்லா தான் இருக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சார்ட்டடா தெரியுது. ஸோ 200 அடிச்சாலே போதும் இந்த பவுலிங் யூனிட்டுக்கு. 220 225 தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மா தெரியும். ஆனா அகில் ஹுசேன் 2 மேட்சுமே கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ 190 to 200 அடிச்சாலே இந்த பவுலிங் வச்சு டெஃபினட்டா வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பாரதி. நீ தான் நினைக்கிறேன்? ஆமா, நானும் அதுதான் நினைக்கிறேன். நடுவுல போகலாம் லாஸ்ட், அதான் நேற்று மேட்ச்ல நடுவுல பார்க்கும்போது திடீர்னு நடுவுல பிரசாந்த் வீர் வேற பேட்டை கட்டிட்டு சுத்திட்டு இருந்தாரு. ஐயோ அவனுக்கு அகில் ஹுசேனை கொண்டு வர மாட்டானுங்க போல இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். நல்ல வேலை கொஞ்சம் ஓவர் டன் நல்லா ஆடி கொடுத்ததுனால அவங்க திரும்ப சரி அகில் ஹுசேனே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகில் ஹுசேன் அனுப்பிட்டாங்க. இது எப்படி ஆப்போனன்ஸை குழப்பத்துக்காக இந்த மாதிரி பேடப் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்களா, இல்ல ஆடியன்ஸை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களான்னு தான் எனக்கு தெரியல. அகில் ஹுசேன் ஷுட் பி இன் பிளேயிங் 11. நெக்ஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா இருக்கக்கூடாது, என்ன கேட்டா இம்பாக்ட் பிளேயரா இருக்க வேண்டிய ஆளு டூபே. தூபே இல்ல முகேஷ் சௌத்ரி. ஆனா தூபே அவன் வந்து உட்கார வைக்க மாட்டாங்களே. முகேஷ் சௌத்ரி பவுலிங் போடுவாங்கல்ல, பவுலர்ஸ் தானே. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் டூபேவை வரும்போது உட்கார வச்சிடணும். பேட்டிங்னா நீங்க டூபே மேல ஆடிட்டு இம்பாக்ட் சப்பா திரும்ப முகேஷ் சௌத்ரி கொண்டு வந்துருங்க. இவங்க 2 பேர் தான் வந்து சப்ஸ்டியூட்டா இருக்கணும். நூர் அகமதோ
இல்ல அவங்க வந்து அகில் ஹுசைனும் உட்கார 100 அகமது கூட உட்கார வைக்க மாட்டாங்க. இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர். அகில் ஹுசைன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர். நீங்க அவருமே பேட்ஸ்மேனுமே கூட நல்ல டீசென்ட் பேட்ஸ்மேன். அவங்களே ஆட வைக்கிறதா வந்து வேலிடா இருக்கும்னு தோணுது. டூபேவே உட்கார வையுங்க. நான் பாக்குறேன் பவர் பிளேயர்ல 2 பிளேயர் தான் வெளியே நிக்கணும். அதுல ஒண்ணு டூபே நிக்கிறாரு. எப்ப புரிஞ்சுப்பாருன்னு தெரியல ருத்ராஜ் அவர் வேணாங்கிறது. அது ஒண்ணு கூட எனக்குமே புரியல. எந்த தைரியத்துல வந்து அவரை வந்து வெளியில அந்த 30 சைக்கிள் வெளியே நிக்க வைக்கிறாங்கன்னே தெரியல. இப்ப பார்க்கலாம் பொறுத்திருந்து பாருதி. நெக்ஸ்ட் இப்போதைக்கு ஒரு டைம் நல்ல இந்த ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் உள்ள வந்ததுனால எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். ஸ்பென்சர் ஜான்சன் இப்போதைக்கு தேவையில்லை பாருது. ஏன்னா டெத்ல பொறுத்த வரைக்கும் ஓவர்டன் அண்ட் கம்போஸ் செம்மையா போட்டுட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி அவருக்கு இங்க இப்போதைக்கு இடம் கிடையாதுதான். அகேல் ஹுசேன் தான் கண்டினியூ கீழே உட்கார பண்ணுவாங்க. வச்சுட்டு பிரசாந்த் வீர உள்ள கொண்டு வந்து நான் ஸ்பென்சர் ஆட வைக்கிறேன்னு எவனா ஏதாவது பண்ணா அந்த விசில தாங்காது. கழட்டி போட்டுரு. ரைட்டு. ஸோ எஸ் பாரதி, அதுதான் ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு இன்னொரு மேட்ச் இருக்கு அகைன்ஸ்ட் ஜிடி இன்னும் ஒரு 2 டேஸ்ல வருது. ஸோ அந்த மேட்ச் எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம். வருது எம்ஐக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா கேட்டா அவங்களுக்கு டோர் க்ளோஸ் மட்டும் தெரியுது. ரோஹித் சர்மா திரும்ப வந்து வில்ஜாக்ஸ் திரும்ப வந்து நல்லா பண்ணி ஒரு கண்டினியூஸா ஒரு 4 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா பார்க்கலாம் அவங்களுடைய இது எப்படி இருக்குன்னு. இல்லைன்னா நடுவில் இன்னும் ஒரு மேட்ச் தோத்தா கூட அவங்க ஜாலின்னு தான் நினைக்கிறேன் பாரதி. ஸோ அதான் இந்த மேட்சோட ரிவ்யூ பாரதி. சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணாரு, அந்த 20 ஓவர்ஸ் எப்படி ஆடினாரு? நான் ஏற்கனவே ஒரு தடவை சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் வந்து புட்டு புட்டு வச்சிருப்பேன். இதோட விளையாடும் போது கரெக்டா வேர்ல்ட் வேர்ல்டு கப். கப் விளையாடும் போது சஞ்சு சாம்சனோட அந்த 100 வந்து புட்டு புட்டு வச்சேன். நான் அந்த அளவுக்கு இப்ப டீட்டெயிலா நான் சொல்லலைன்னா கூட பட் அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பிச்ச விதமே வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் நம்ம குரூப்ல கூட சொல்லியிருப்பேன், சஞ்சு செம்ம மைண்ட் செட்ல இருக்கிறான், அவனை பத்தி நம்ம எதுவும் பேச வேணாம், அவன் அப்படியே நல்லா ஆடிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. வித் டியூ ரெஸ்பெக்ட் நான் அவன் சொல்றது வந்து நான் என் ஃப்ரெண்டுன்னு நினைச்ச பேசுறேன். அதனால வந்து சஞ்சு அமைவன் நான் சொல்றேன். பட் நான் எப்படி நம்ம பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருப்பானோ அந்த மாதிரி சொல்றேன். சஞ்சு வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல வந்து காம் அண்ட் கம்போஸ்டு கேம் அழகா கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் சஞ்சு பவர் பிளேல நியர்லி 170 160 இருக்கும். நியர்லி 200 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடின மாதிரி இருந்துச்சு. ஆப்போசைட்ல விக்கெட் போனாலுமே கூட அவர் வந்து அபவ் 160 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு வந்து அதுவுமே நல்லா தான் பட்டுச்சு. பட் அவர் வந்து கண்ணாமுன்னான்னு அடிக்க போல, பால் இருந்தா அடிச்சாரு, இல்லாத பாலுக்கு சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு அழகா ஆடிட்டாரு. ஸோ அதை வந்து நான் வந்து சஞ்சு சூப்பரா ஆடினாரு. சஞ்சு சுத்தி இந்த இன்னிங்ஸ் போச்சு. என்ன மும்பை சஞ்சுவோட இன்னிங்ஸை பார்த்து மும்பை ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தா கூட இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டஃபா போயிருக்கலாம். அதுதான் என்னுடைய இது. மேபி சஞ்சு என்ன பண்ணாரோ அதை அப்படியே குவிண்டன் டிகாக் ரிப்ளிகேட் பண்ணிருக்கலாம். அது அட்லீஸ்ட் நமந்து திரும்ப அதை ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் இயர்லி விக்கெட் போயிருந்தாலும். ஸோ அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் யா, நமக்கு அது நல்லதா போச்சு. எனக்கு நேத்து ஃபீல் ஆச்சு. நேத்து நான் திரும்பவும் சொல்றேன், நேத்து வந்து டே ஃபார் விசில். கரெக்ட். நேற்று டே ஃபார் விசில் தான் சஞ்சு. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் எனக்கு பிடிச்ச அந்த ஷார்ட் ஆஃப் த டேனா அந்த 2வது நோ பால இவர் போட்ட அப்போ அந்த ஃப்ரீ ஹிட் பாலை வந்து திருப்பி விட்டார் ஸ்கூப் மாதிரி. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணார் அவர் யார்கிட்ட தான் போட போறாருன்னு. கரெக்டா நவுந்தேன்னா ஃபர்ஸ்டே ஒரு யார்கிட்ட பால மிஸ் பண்ணுவாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. ஸோ கரெக்டா அதை திரும்பவும் ஆமா, ரெக்டிஃபை பண்ணி சூப்பரான ஒரு ஷாட் ஸ்கூப் மாதிரி தூக்கி விட்டு பட் ரொம்ப அவர் பிடிச்சது ஆடின பாருங்க. ஸ்கூப் வந்து விச் இஸ் நாட் ஷுட் பி பிளேட் லைக் திஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஷாட் அவர் அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்கூப் ஷாட் நான் பார்த்தது இல்லை. பட் இது வரைக்கும் அவர் ஸ்கூப்பே ஆடாததுனாலதான் அவர் அப்படி பயந்துகிட்டே ஆட போனாரு. ஏன்னா அவர் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ல மட்டும் ஸ்கோர் பண்றவர் சஞ்சு. ஸோ அவர் அதை யூஸ் பண்ணி அவனை ஆல்ரெடி ஏன்னா 2 நோபால் போட்டாங்க. 2 நோபால்லையும் 4 வந்துச்சே தவிர ஃப்ரீ ஹிட்ல ரன் வரல. இந்த தடவை என்ன பண்ணாரு, ஃப்ரீ ஹிட்ல ரன் வரல, நோபால்ல ரன் அடிச்சாரு. அதையுமே நான் நோட் பண்ணேன். பட் அந்த ஷாட்டுக்கு அது ஒண்ணுதான், அதுதான் லாஸ்ட் டைம் நம்ம மிஸ் பண்ணோம். அதை மிஸ் பண்ணதுனால தான் லாஸ்ட் டைம் நம்ம வந்து SRHக்கு எதிராக தோத்தோம். அந்த ஸ்கூப் ஷாட் வந்திருக்கணும். அது வந்துச்சுன்னா நம்ம வின் பண்ணுவோம். இப்பவும் சொல்றேன், பும்ராக்கு எதிராக ஸ்கூப் ஷாட் வச்சிருக்க டீம் பும்ராவை இன்னொரு 10 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆடுவாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அதை வந்து அட்லீஸ்ட் வந்து யங்கா இருக்க பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணணும். அதை வந்து நெட்லயுமே அவங்க ட்ரை பண்ணணும். கரெக்ட் பாருது. எஸ், அதுதான். ஸோ பும்ரா அந்த பக்கம் பார்த்தா அவர் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. 7 மேட்ச்ல 2 விக்கெட் தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் திரும்ப வந்து இன்னொரு ரிதம்ல வந்து நல்லா போடணும், அவரை பார்த்து ஆடலாம். அதுதான் சொன்ன மாதிரி கிரேட்டஸ்ட் பவுலர்ஸ் லைக் பும்ரா, ரஷித் கான், நெய்சர்வுட்லாம் பார்த்து ஆடுறதுனாலே அவங்க வந்துட்டு எக்கனாமிக்கா போற மாதிரி இருக்கு, விக்கெட் விழ மாட்டேங்குது. ஸோ அதான் இப்ப இருக்கிற பிளேயர்ஸ்ல சென்சிபிளா ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன பண்றாங்க. சஞ்சுவோட ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுவாரா? பண்ணுவாருன்னு தானே நம்ம நம்புவோம். அடுத்தடுத்த மேட்சஸ்ல ருத்து லைட்டா வந்து கிளிம்ஸ் காமிச்ச மாதிரி இருந்தது. அவரு ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும்.
அடுத்த மேட்ச்ல அவருக்கு வந்து ஐடியல் நினைக்கிறேன் அகைன்ஸ்ட் ஜிடி. சேப்பாக்ல தான் அந்த மேட்ச் நினைக்கிறேன். எஸ் பார்க்கலாம். சேப்பாக்ல அந்த மேட்ச் எப்படி விளையாடுறாங்க எது விளையாடுறாங்கன்னு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.